காஞ்சி மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி 2026 பிப்ரவரி 15 மாலை 7 மணிக்கு சிவனின் அருளை பெறும் அரிய வாய்ப்பு ஜூம் மூலமாக ஆன்லைனில் நடைபெறும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். என்ன சிபிஐனா என்ன வானத்திலேருந்து வந்து கூச்சது அப்படின்னு நினைச்சு நிக்கிறீங்களா? அவர் சொல்றாரு இந்த மாதிரி அதுவும் வந்து அந்த ஆளும் கட்சி அதுக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைப்பு தான். அவங்க டகால்னு எடுத்து கேட்டாங்க. வேங்கவியல் பிரச்சனையில் சிபிஐ வேணும்னு நம்ம கேட்டோமே. நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க மது ஆலைகள் வந்து திமுக நடத்துவதாக இருந்தால், அவர்களுடைய உறவினர்கள் நடத்துவதாக இருந்தால் மது விலக்கு வந்த உடனே இழுத்து மூடப்படும்னு நான் நினைச்சிட்டு இருக்கீங்க. தொழிலாளர் விரோத போக்கு இது. அண்ணன் ஆராசா கேட்டாங்க, லாக்அப் டெத் எல்லாம் நடக்கவே இல்லையா, இன்னைக்குதான் நடக்குதா அப்படின்னாரு. அப்ப கேட்டீங்கன்னா நாங்க எப்படி சொல்லுவோம், ஏன் என்கவுண்டர் நடந்ததே இல்லையா, இங்க மட்டும்தான் புதுசா நடக்குதா, அம்மையார் ஆட்சி காலத்தில் நடந்தது இல்லையா அப்படி சொல்லிட்டு போயிடும். எல்லாத்துக்கும் நாங்க கரெக்டா ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கோம். ஒரு என்ஜினையே ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னும் போது 2 என்ஜின் அப்படின்னா நமக்கு கோவம் வருமா வராதா? எந்த என்ஜின் சார் சொல்றீங்க? அது எனக்கு தெரியாது. ஏன்னா டப்பா என்ஜின் அவங்க சொல்லும் போது எனக்கு இப்படிதான் விளக்கம் சொல்ல தெரியும். இப்போ நான் வந்து ஒரு பைசா கூட தொட மாட்டேன் அப்படின்னா அது அந்த புலி படமா, அந்த படம் வருமானம் வந்தது இல்ல, அப்ப சொல்லியிருக்கணும். கணக்கு காமிக்காம போனதுக்கு என்ன அர்த்தம்? யாரும் அரசியலுக்கு வரத தடை சொல்றவே இல்லை. யார் ஒன்னா வரலாம், எல்லாரும் வரணும் அரசியலுக்கு, அரசியலை புரிஞ்சுக்கணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கமே. ஆனா நான் மட்டும்தான் யோகியன், மத்தவன்லாம் திருட்டு பையன், இந்த மாதிரி ஏமாத்தாத. நீ பண்ண வண்டவாளம் என்னன்றதெல்லாம் எங்களால தண்டவாளத்துல ஏத்த முடியும். தலைவா நீங்க வந்து நின்றாலே போதும் தலைவா. நேத்து வரைக்கும் 40 இருந்து தலைவா, இன்னைக்கு 45 ஆயிடுச்சு. இது வெள்ளி ரேட்டா? அரசியல் மத அரசியல் நீங்க பண்ணிட்டு போங்க, அது இன்னைக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்க பாடு இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா திரைப்படத்துல வந்து மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியோ இல்ல வந்து ஒரு மதத்தை வந்து இழிவுபடுத்துற மாதிரியோ நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா இப்ப சென்சார் போர்டுல கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இன்னி வரைக்கும் வந்து அந்த படத்தை பத்தி உங்களால பேச முடியல. அப்ப அவங்க சைட்ல ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியுது இல்ல படத்துல. அழுத்தத்துக்கு பயப்படுற மூஞ்சி மாதிரியா இருக்குது இல்லைங்கண்ணா. நீங்க ரொம்ப தைரியமானவர்ண்ணா. நீங்க யாருங்கண்ணா? புறாவுக்கே பெல் அடிச்சவர்னா. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் வாழும் ஷோ என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஏங்க நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? ஒண்ணு என்னென்னதான் போட்டு கலாய்க்க போறீங்க? அப்படிதான் சார் கனிமொழி அவர்களும் போட்டு மக்களை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? என்னவா சார் இந்த மாதிரி அடுத்த தேர்தலில் என்ன பண்ண போறீங்க இந்த டாஸ்மாக் சம்பந்தமா? அதான் ஆல்ரெடி 500 குறைச்சிருக்கோம் சரிங்களா, அதுக்கப்புறமேட்டு பல விஷயங்கள் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ப்ரெஸ் மீட் காலி பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிட்டாங்களே சார். அதாவது நீங்க சும்மா சும்மா அந்த கேள்வியை கேட்கக்கூடாது விக்ரம். பாருங்க இதே மாதிரி தான் பார்லிமெண்ட் முன்னாடி ஒரு தடவை ஜோதிமணி இவங்க இருக்கும்போது கேள்வி என்ன கேள்வி கேட்குறீங்க, சம்பந்தமே எல்லாம் அப்படி எஸ்கேப் போயிட்டாங்க. அதாவது 16 தேர்தல் அறிக்கையில சொன்னாங்கப்பா, ஆனா 21 தேர்தல் அறிக்கையில சொன்னாங்களா? சொல்லலையா? ஏன்னா 16ல டாஸ்மாக மூடுவோம்னா ஜனங்க இழுத்து மூடிட்டாங்க. ஏன்னா மதுப்பிரியர்கள் தமிழகத்தில் அதிகமாகி விட்டார்கள். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? இதுவும் நான் சொன்னதில்லை. தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் அப்படின்னு அவங்க தான், கவிதாயினி அவர்கள் தான் சொன்னாங்க. அப்போ இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள்னா அப்போ வந்து மதுப்பிரியர்கள் அதிகமாயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். மதுப்பிரியர்கள் அதிகமாயிட்டாங்கன்னா யமனுக்கு வந்து நிறைய வேலை கொடுத்துருக்கிறதா தான் அர்த்தம் இல்லையா? இளம் விதவைகள் அப்படி நம்ம கணக்கு பார்க்கும்போது. ஆனா அப்படி சொல்லியும் இந்த ஜனங்க ஓட்டு போடல அப்படின்னும் போது அதுக்கப்புறம் யாராவது அந்த மாதிரி சொல்லுவாங்களா? அதனாலதான் சொல்ல, நீங்க திருப்பி திருப்பி யாரோ வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் சில பேர் போயிட்டு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சார் இன்னொரு விஷயம், இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னாங்கல்ல சார், இந்த மாதிரி வந்து திமுகவினர் நடத்தக்கூடிய ஆலைகள் எல்லாத்தையும் இழுத்து மூடப்படும் அப்படின்ட்டு. ஆமாம், நீங்கள் மது விலக்குன்னு சொன்னால் இழுத்து மூடுவாங்க. மது விலக்குன்னு யார் சொல்கிறது? சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுங்களேன் சார். அது திரும்ப அவர்கள் சொன்னார், ஒன்றிய அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு. எப்படிங்க மற்ற நேரத்துலலாம் வந்து மாநில உரிமை, மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த மதுக்கடைகள் இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் உடனே அங்கே போட்டுற வேண்டியது. போதை மருந்துன்னா பாருங்க மத்திய அமைப்புகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி இதுக்கும் வந்து மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வரலான்னு சொல்லலாம். ஆணவ கொலைகள்லாம் இதுக்கும் மத்திய அரசாங்கம், ஏன் சட்டம் ஒழுங்கு வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் தானே, அப்போ வந்து மாநில அரசாங்கம் கொண்டு வர முடியாதா? இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட ஓடணுமா? ஏன்னா இங்கே செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். அதனால அப்படி தள்ளி விட்டு பார்த்தீங்களா அவங்க எதுவுமே செய்யலைங்க அப்படின்னு. அவங்க ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாங்க, இன்னது இது எங்களுடைய உரிமைகளில் தலையிடுவதாக இருக்குன்னு.
இது இது அரசியல்னா இப்படித்தான். இப்போ எங்கள் அண்ணன் திரும்ப கூட ஒரு பேட்டியில் போகிறாரு, இந்த மாதிரி வந்து இந்த கரூர் இன்சிடெண்ட்டை சிபிஐ விசாரணை வேணும் தாவேக்கா சொல்கிறாங்களே அப்படின்னும் போது, என்ன சிபிஐனா என்ன வானத்துலேருந்து வந்து கூச்சது அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறீங்களா? அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அதுவும் வந்து அந்த ஆளும் கட்சி அதுக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைப்பு தான். அவங்க டகால்னு எடுத்து கேட்டாங்க, வேங்கவியல் பிரச்சனையில் சிபிஐ வேணும்னு நம்ம கேட்டோமே. அது வந்து காவல்துறை மீது நமக்கு நம்பிக்கை இல்லை, பாதிக்கப்பட்டவர்கள் மீதே குற்றம் சாட்டுகிறார்கள். அதை தானே அவங்களும் சொல்றாங்க. அது வந்து நாங்க அரசியல் பண்ணல. எப்படி நீங்க பண்ண அது அரசியல் கிடையாது, மற்றவங்க பண்ண அரசியலா? இதுதான். அதாவது எந்த நேரத்துக்கு எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு இந்த மாதிரி யாராவது நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு கேள்வி கேட்டிங்கன்னா எக்கு தப்பா மாட்டின்னு முடிக்க வேண்டியதாகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லிடலாம், அதாவது இல்லைங்க, டாஸ்மாக் வந்து தமிழகத்தில் இருந்தே தீரும், அதை வந்து யாரும் மாற்ற முடியாது. நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க மது ஆலைகள் வந்து திமுகவினர் நடத்துவதாக இருந்தால், அவர்களுடைய உறவினர்கள் நடத்துவதாக இருந்தால் மது விலக்கு வந்த உடனே இழுத்து மூடப்படும்னு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? தொழிலாளர் விரோத போக்கு இது. நீங்கள் பாட்டுக்கு மதுபான ஆலைகள்லாம் நீங்கள் மூட்டினீங்கன்னா அந்த ஆலைகளில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? அடுத்தது அந்த ஆலையிலேருந்து அப்படியே கிரேட்டாக வெளில போகுதில்ல, அதை ஏற்றி இறக்கிறதுக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க? அதுக்கப்புறம் அது லாரியில் எடுத்துகிட்டு போகிறாங்க, குட்டி யானையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த லாரிக்கெல்லாம் வந்து நம்ம அந்த லாரி நிறுவனங்கள் கிட்டேருந்து வாங்குறோம் இல்லையா? அப்போ அந்த லாரி தொழிற்சாலையில் எத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க? அப்புறம் அந்த குட்டி யானை அதை தயாரிக்கிறதுக்கு எத்தனை கம்பெனிகள் இருக்குது? அதுக்கப்புறம் அந்த குட்டி யானையிலேருந்து ஏற்றணும், இறக்கணும், அதுக்கப்புறம் இங்கே டாஸ்மாகில் கொண்டு வந்து விற்கணும். டாஸ்மாகில் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறார்கள்? அப்போ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர்களுடைய வேலையை பறிக்கணுன்றது தான் உங்களுடைய எண்ணமா? இதுக்கு 300 ரூபாயாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சார் 200 பத்தாது. இவ்வளோ சொன்னீங்களே சார், ஓகேங்களா? ஆனால் அதே மாதிரி தான் சார் குஜராத்லேயும் நடந்திருக்கும், பீகார்லேயும் நடந்திருக்கும். ஆனால் அவங்க பண்ணலையா அங்க தம்பி? அது என்ன சார் கை உதறது? இப்படி வச்சுக்கலாம். அது வந்து அந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய பாசிச கொள்கைகளை அவங்க திணிக்கிறார்கள். இப்போ குஜராத்தில் வந்து அவங்களுக்கு நிறைய வேற வேலை இருக்குதுங்க, அதனால வந்து இதை நம்பி இல்லை. ரெண்டாவது, டாஸ்மாக் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே அங்கே கிடையாது. அங்கே என்ன காஸ்மாக்னு வச்சுக்கலாமா? அது வந்து காந்தி பிறந்த மண் அப்படின்றதுனால வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே அது கிடையாது, ரொம்ப வருஷமா இல்லை. அதனால வந்து மது பிரியர்கள் அங்கே நிறைய கிடையாது, அதனால அங்கே வந்து மூடிட்டாங்க. பீகாரில் அப்படின்னா தம்பி, பீகாரில் வந்து இப்போ அங்கே ஆளே இல்லைங்க, அவங்கெல்லாம் மற்ற மாநிலத்துக்கு போயிட்டாங்க. குறிப்பாக தமிழகத்துக்கு நிறைய பேர் வேலை தேடி வந்துட்டாங்க. அதனால அங்கே கடையை முன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை போய் நீங்கள் ஒரு பெரிய விஷயமா கேட்குறீங்க. ஊப்பியில் மூடினாங்களா? எப்படி பாயிண்ட்டை பிடிச்சோம் பார்த்தீங்களா? ஊப்பியில் மூடினா சொல்லுங்க, அதுக்குள்ளே நாங்கள் வேற ஏதாவது யோசிச்சு வச்சுக்கிறோம் என்ன மட்டும் இருக்கிறது அப்படின்னு. ஆனால் அங்கே நடக்கிற அளவுக்குலாம் இங்கே சட்டம் ஒழுங்கு இல்லாமலாம் இல்லை சார். அங்கெல்லாம் விதவைகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருப்பாங்க. அங்கே வந்து என்கவுண்டர் சைட்டு அவங்கெல்லாம் வந்து கழுத்தில் ஒரு அட்டை மாட்டிக்கின்னு நான் சரணடைய போகின்றேன், என்னை எதுவும் செய்யாதீர்கள் அப்படின்னு வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. 10 வருஷமா 5 வருஷமா காணாம போயிருந்தவன்லாம், தலைமறைவா இருந்தவன்லாம், இருந்தும் பிடிக்காதவங்கள்லாம் அது சில பேர் இருப்பாங்கன்னு தெரியும், ஆனா எங்க இருப்பாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா, ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ்னு. அவங்களாம் கபால்னு வந்து சரண்டர் ஆறாங்க, ஐயா எங்களை விட்டுடுங்க நாங்களே திருந்திடுறோம் அப்படின்னு. அதனால அது வேற விஷயம். ஆனா நீங்க அதை மட்டும் எடுத்துக்க கூடாது. என்கவுண்டர் அது மனித உரிமை மீறல். அப்ப இங்க தமிழகத்துல இப்ப நடந்திருக்கு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அது வந்து அது எப்பவாச்சும் ஒண்ணு நடக்குதுங்க. எங்க என்கவுண்டர் நடக்கல சொல்லுங்க, எங்க லாக்அப் டெத் நடக்கல சொல்லுங்க. அண்ணன் ஆராசா கேட்டார், லாக்அப் டெத் எல்லாம் நடக்கவே இல்லையா, இன்னைக்குதான் நடக்குதா அப்படின்னாரு. அப்ப கேட்டீங்கன்னா நாங்க இப்படி சொல்லுவோம், ஏன் என்கவுண்டர் நடந்ததே இல்லையா, இங்க மட்டும்தான் புதுசா நடக்குதா? அம்மையார் ஆட்சி காலத்தில் நடந்தது இல்லையா, எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்தது இல்லையா அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் கரெக்டாக ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கோம். கனிமொழி ஒரு டவுட் வருது சார். நீங்கள் எப்பவுமே கவிஞர் கனிமொழி அவங்க எத்தனை கவிதை எழுதுனான்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஏன் அவர் வந்து கவிஞர் கனிமொழின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு? அதுவா? இல்லைங்க, அவங்க ஏதோ ஒரு கவிதை எழுதியிருக்காங்க போல இருக்கு, ஆனால் கவிதாயினி அப்படின்னு தான் அவங்கள சொல்கிறாங்க. ஆமாம், அதனால நம்மளும் அப்படியே சொல்லிடலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டப்பெயர் சொல்லலை அப்படின்னா அவ்வளோதான் கோவம் வந்துடும். சில பேருக்கு வந்து அவங்க சொந்த பேரை சொன்னாலே கோவம் வந்துடும். ஐயோ என்னை இப்படி பேர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு. சொல்றதுக்கு தானே பேர் வச்சுக்கிறாங்க. உன்னே 4 பேர் வந்து கேட்பாங்க, உனக்கு மட்டும் இவ்வளோ பட்டம் கொடுக்குறாங்க விக்ரம் வந்து, நீயே சொல்லி இப்படிலாம் கேட்பாங்கல்ல.
அதனால எதுக்கு வம்பு, நாமளும் வந்து அந்த பட்டத்தையே சொல்லிடுவோம் அப்படின்னு ஊருடன் ஒத்து வாழ். அப்ப யாரும் கேட்க முடியாதுல்ல. அப்படி அவங்க என்ன கவிதை எழுதாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க கட்சிக்காரங்க கிட்ட கேளுங்க, அவங்க எழுதின கவிதை புத்தகம் இருக்குதா என்ன கொடுங்க அப்படின்னு கேளுங்க. எல்லாரும் சொல்றாங்க, அதனால நானும் சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே சார். சார் அதே மாதிரி அந்த மகளிர் மாநாட்டில் கூட கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, அதாவது டபுள் இன்ஜின்லாம் இங்கே ஒன்றும் செல்லுபடியாது தமிழ்நாட்டில், ஓகேங்களா, உங்களெல்லாம் வந்து தகர டப்பா இன்ஜினு, அதுக்கப்புறம் என்ன செல்லாக்காசு இன்ஜின், அந்த இன்ஜின் நிறைய இன்ஜின் சொல்றாங்க சார். இங்கிலீஷ்ல எதுவும் சொல்றாங்க, தமிழ்ல கூட சொல்றாங்க, இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஏன் டபுள் இன்ஜின் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது? ஒரு என்ஜினே ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னும் போது 2 என்ஜின் அப்படின்னா நமக்கு கோவம் வருமா வராதா? எந்த என்ஜின் சார் சொல்றீங்க? அது எனக்கு தெரியாது. ஏன்னா டப்பா என்ஜின் அவங்க சொல்லும் போது எனக்கு இப்படிதான் விளக்கம் சொல்ல தெரியும். அதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியதானே விளக்கம். என்கிட்ட மட்டும் நல்லா கேட்குறீங்க டீட்டெயில். என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க நீங்க? அவங்கெல்லாம் எம்பிக்கள், கட்சி தலைவர்கள், அவங்க எது சொன்னாலும் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. என்ன மாதிரி இழிச்சு வாங்கி சொன்னா மட்டும் இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பீங்க. அவங்க கேள்வி கேட்டா வந்து இது சம்பந்தமான கொஸ்டின் இல்லையேன்னு போயிடுறாங்களா சார் அவங்க? இல்ல, நீயே ஒரு தடவை தப்பா கேள்வி கேட்டு மாட்டீங்க. அடுத்த கொஸ்டினை கேட்டு விட்டு நான் கரெக்டா தான் வந்திருந்தேன், கரெக்டா? சரி, டபுள் இன்ஜினா இருந்தா இருந்துட்டு போட்டோமே, ட்ரிபிள் இன்ஜின் கூட இருக்கட்டும், என்ன தப்பு? இப்போ மத்தியில வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன சொல்லுவீங்க? இதுதான் பிரச்சனை. ஏன்னா அதைத்தான் டப்பா இன்ஜின் சொல்றாங்க போலக்குது அவங்க. காங்கிரஸ் ஆட்சி இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, அதனால இவங்க இன்னும் புதுசா டபுள் இன்ஜின் சொல்றாங்களே. அந்த மாதிரி மத்தியில இருக்கிற கட்சி, மாநில இருக்கிற கட்சி 2 பேரும் கூட்டணியா இருக்கும் போதே ஒன்றும் சாதிக்க முடியல. அப்ப அது காங்கிரஸ் அந்த ஞாபகத்துல சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப சமீபத்துல யூபியை நீங்க போய் பார்த்துட்டு வரணும். ஊபிக்களெல்லாம் யூபி பொங்கல், ஊபிக்களெல்லாம் ஊபி பொங்கல் அப்படின்னு கூட நம்ம ஒரு மூவ்மெண்ட் கொண்டு வரலாம். அங்க போய் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கின்றது. சாலைகளாகட்டும், தொழிற்சாலைகளாகட்டும், அந்த 1 district 1 product அப்படின்ட்டு அவங்களுடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் வந்து யூபி முந்திக்கின்னு வந்து நிற்கிறாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு டஃப் கொடுப்பாங்க சார், தமிழகத்தோட அதெல்லாம் தாண்டி போயிடுவாங்க அவங்க, புரியுதுங்களா? மகாராஷ்டிரா டாப்ல இருக்கு, அவங்களுக்கே டஃப் கொடுத்து அவங்க 2வது 1வது வருவதற்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கின்றது. அதுவும் இப்போ அந்த ஃப்ரீ ட்ரேட் வேற போட்டாங்க, அதனால வந்து இன்னும் விகரசா அவங்க போறாங்க. அப்போ தெரியும் டபுள் இன்ஜின்னா என்ன அப்படின்னு. ஓகே சார், உங்களுக்கு விஜய் மேலே ஏன் சார் அவ்வளோ காண்டு? எனக்கு என்னங்க, அப்புறம் அந்த டெய்லி பஞ்ச் உங்கள் சேனலில் சும்மா விசில் சின்ன கொடுத்த உடனே வச்சு கிண்டல் மேலே கிண்டல் பண்ணுறீங்க. அது கிண்டல்லாம் இல்லைங்க, ஆல்ரெடி விசிலுக்கு தமிழில் என்னங்கிறது சும்மா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்களுமா? இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன்னா, ஒன்று தெரியாமல் பேசுனீங்கன்னா ஓகே ரைட், அவர் ஏதாவது தெரியாமல் பேசிட்டு இருக்கவர் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் எதிர்க்க இருக்கவனெல்லாம் முட்டாளுங்கன்னு நினச்சிட்டு ஒருத்தர் பேசினா அவனுக்கு கோவம் வருமா வராதா? இப்போ நான் வந்து 1 பைசா கூட தொடமாட்டேன் அப்படின்னா அது அந்த புலி படமா, அந்த படம் வருமானம் வந்ததில்ல, அப்போ சொல்லியிருக்கணும். கணக்கு காமிக்காமல் போனதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ நாங்கள் கேள்வி கேட்போமா மாட்டோமா? நாங்கள் இவரு மட்டும் இல்லை, ஏன் இதே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நான் அரசியலுக்கு வரமாட்டேன், ஏதோ கட்சி ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் வந்து அது இல்லை அப்படின்னு அப்போவும் நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்டுருக்கோம். நீங்கள் அரசியலுக்கு வாங்க, நான் தப்புன்னு சொல்லலை, யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம். இன்ஃபேக்ட் என்னுடைய வீடியோவே அதுதான் நினைக்கிறேன், நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமான்னு. யாராக இருந்தால் நான் வாங்க. இது ஷோ அவர்கள் அழகாக சொல்லுவார், அரசியல் ஒரு சாக்கடை, அதில் எது வேண்டுமானாலும் கலக்கலாம் அப்படின்பார். யாரும் அரசியலுக்கு வரத தடை சொல்றவே இல்லை, யார் ஒன்றா வரலாம், எல்லாரும் வரணும் அரசியலுக்கு, அரசியலை புரிஞ்சுக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கமே. ஆனால் நான் மட்டும்தான் யோக்கியன், மற்றவன்லாம் திருட்டு பையன், இந்த மாதிரி ஏமாத்தாத. நீ பண்ண வண்டவாளம் என்னன்றதெல்லாம் எங்களால் தண்டவாளத்தில் ஏற்ற முடியும். நாம் இவ்வளோ நாள் திருட்டுத்தனத்தை பண்ணிவிட்டு என்னவோ அடுத்தவரை வந்து திருட்டு பையன் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன யோகியதை இருக்குது? இதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா அப்போ மற்றவங்களை பார்த்து அழுக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க எல்லாரும், அவங்க ரசிகர்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதிமுக ஒழுங்கா, திமுக ஒழுங்கா, காங்கிரஸ் ஒழுங்கா, இதெல்லாம் என்ன கேள்வி? அவங்க ஒழுங்கு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், நீ ஒழுங்கான்னு தான் நான் கேட்குறேன். நீ ஒழுங்குன்னு சொல்லாத, நானும் அவங்கள மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வா, உன்னை யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஆரம்பமே ஃப்ராடுத்தனம் பண்ணிவிட்டு கோர்ட்டில் கேஸில் போய் நின்றுக்கின்னு 2 வருஷம் கழிச்சு லேட்டாக பெனால்ட்டி போட்டாங்க அப்படின்னு ஆர்கியூ பண்ணிக்கின்னு இப்போ வந்து அவன் ஒழுங்கா இவன் ஒழுங்கான்னு கேட்கறது உனக்கு யோகியதை இல்லை. நீ ஒழுங்கா இருந்தியானா மற்றவனை கேட்கலாம். ஸோ ரஜினிகாந்த் அவர்களையும் நான் விமர்சனம் பண்ணேன், இவரையும் நான் விமர்சனம் பண்ணுறேன். நான் வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் விமர்சனம் பண்ணலை. நீங்கள் பண்ண விஷயங்கள் பொது வெளியில் இருக்கின்ற செய்திகள், இதை வச்சு தான் நான் கேள்வி கேட்டுக்கிறேன். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஏன் வரி கட்டல, ஏன் கணக்கு காமிக்கல, இன்கம் டேக்ஸ் ரெய்டில் மாட்டின பிறகு இது மாதிரி பண்ணுறீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம், இது ரொம்ப யோக்கியமா? இதுதான் என்னுடைய கேள்வி.
அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓகே சார், அது நீங்கள் சொன்னது வேலிடான பாயிண்ட் சார். விசில் என்னது சார் பிரச்சனை? விசில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுல என்ன பிரச்சனை வந்தது? நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க குட்டி பசங்களாம் வந்து விசில் வச்சு ஓடிக்கிட்டே டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. அதாவதுங்க அதுல வேற ஒரு டைலாக் வேற, இதை நான் வந்து இப்ப சும்மா வேற மாதிரி சொல்ல வந்தேன். அதாவது விக்ரம், அங்க அந்த மாமல்லபுரத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது இல்லையா? அங்க நீங்க போய் பார்க்கணும். இப்போ ஒரு பெரிய பணக்காரர் வீட்டு குழந்தை இல்லைன்னா வந்து ஒரு பெரிய அதிகாரி வீட்டு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறந்த நாள் நடத்துவாங்க. அந்த பிறந்த நாளுக்கு எல்லாரும் வருவாங்க. வந்த உடனே ஆஹா இந்த குழந்தை தெய்வ குழந்தை எப்படியெல்லாம் இருக்கு தெரியுமா, ஐயோ பாருங்களேன் அந்த குழந்தை அங்க கை காமிக்குது பாருங்க. டேய் குழந்தைன்னா கை காமிக்குதாண்டா செய்யும். இல்லைங்க, நான் வந்து ஏதோ கேட்ட உடனே அதை அப்படியே கொடுக்கு, ஆளுக்கு அடிச்சு விடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த பணக்காரன் வந்து போயிடுவாரு. டேய் எப்பா போதுண்டா சாமி, இதுக்கு மேலெல்லாம் என்னால் தாங்க முடியாதுடா, அந்த அளவுக்கு போயிடுவார். ஆனால் அந்த குழந்தைக்கு அது தெரியாது. நம்மளை இந்த மாதிரிலாம் வந்து இவங்க இப்படி அள்ளி விட்டுனுக்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த மாதிரி குழந்தையாதான் அங்க விஜய் இருக்காரு. இப்படி இவங்கெல்லாம் அள்ளி விடுறத பார்க்கும்போது இப்படியே உட்காந்து நிற்கிறாரு. இதுல வேற ஒருத்தர் சும்மா இல்லாம இந்த மொழிப்போர் தியாகிகள் அப்படின்லாம் வேற பேசி நிற்கிறாரு. எந்த இடத்துல வந்து எதை பேசுறான் இவன் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. சரியா? இப்படி ஒருத்தர் உட்கார வச்சு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி புகழ்ந்துட்டு இருக்கும்போது கொஞ்சமாவது நமக்கு கூசாது? குழந்தையா இருந்தா பரவாயில்ல, வளர்ந்தவங்கள் ஆயிட்டோம். எப்பா கட்சியை எப்படி முன்னெடுத்து செல்வது, நிர்வாகிகள் என்ன பண்ணணும், எப்படி வேலை செய்யணும்? இப்ப ஆளுங்கட்சியா இருக்கின்ற திமுக அசுர பலத்துடன் இருக்கின்ற கட்சி, எத்தனை வருஷமா இருக்க கட்சி, அவங்க எத்தனை லட்சக்கணக்கான பேர் நிர்வாகிகளா இருக்காங்க, அவங்களோட எப்படி போட்டி போடணும் அதை சொல்லுவீங்களா? அதை விட்டு ஆளாளுக்கு வந்து புகழ்ந்து நினைக்கிறீங்களே. இப்படி புகழ்ந்துங்கன்னே இருந்தா எப்படா வந்து ஓட்டு விடும்? இதைத்தானே கேட்கணும். பாயிண்ட் சார். ஏன்னா அது செயல் வீரர்கள் கூட்டம் சொன்ன மாதிரி புகழ் வீரர்கள் கூட்டம். புகழ்வதில் யார் அதிகமாக செயல்படுகின்றார்கள் அவங்களுக்கு போஸ்டிங் இப்படி ஆகி போச்சு. அப்புறம் அதை நான் கிண்டல் பண்ணா நீங்க கோச்சிக்கிறீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆமல சார், விஜய் ரசிகர்கள். ஸோ இன்னும் அது ரசிகர் மன்றமாக தான் இருக்குது, கட்சியா இல்லை. இப்படியே புகழ்ந்துக்கின்னு அதான் நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன். அந்த சினிமா எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா ரிலீஸுக்கு முன்னாடி அதுல சம்மந்தப்பட்டவங்களாம் ஒரு மீட் ஒன்று போடுவாங்க. அதுல போய் மாட்டீங்க செத்தீங்க நீங்க. அது மட்டும் இல்லை, படம் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இந்த நைட்டு ஃபுல்லாக டிஸ்கஷன் நடக்கும். நாளைக்கு எப்படி எடுக்க போகிறோம், அது ஒரு காலத்தில் நடந்தது, இப்போ டிஸ்கஷன்லாம் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஏடி சொல்லார், நிச்சயமா இது வந்து சில்வர் ஜூப்ளி அப்படின்பாரு. உடனே இன்னொரு ஏடி பார்ப்பாரு, இது கோல்டன் ஜூப்ளி அப்படின்பாரு. ஏன்னா அப்போதான் அடுத்த படத்தில் இப்போ அந்த மாதிரி டிஸ்கஷனே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நேராக செட்டுக்கு வர வேண்டியது, ஸ்கிரிப்டை கொடுக்க வேண்டியது, ரைட்டு இது அப்படியே பண்ணுங்க அப்படின்னு வேண்டியது, இப்படி தான் போய் நிற்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதை டிஸ்கஸ் பண்ணணுமோ அதை விட்டுப்புட்டு, தலைவா நீங்க வந்து நின்றாலே போதும் தலைவா, நேற்று வரைக்கும் 40 இருந்து தலைவா, இன்னைக்கு 45 ஆயிடுச்சு, இது வெள்ளி ரேட்டா பர்சன்டேஜ். இதை பார்க்குற ஜனங்க கடுப்பாயிட மாட்டாங்க? என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? எங்களுக்கு என்ன வேலை வெட்டியே கிடையாதுன்னு நினைச்சுக்கிறீங்களா? நீங்க பாட்டுக்கு ஒருத்தர் அப்படியே மாத்தி ஆஹா இவர் யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமா, அமெரிக்க ஜனாதிபதி லெவலுக்கு நீங்க பாட்டுக்கு பேசி நிற்கிறீங்க. அப்ப நாங்களாம் என்ன பைத்தியக்காரனா இப்படிதானே யோசிப்பாங்க. இப்படி உசுப்பேத்தியே ரணகளம் ஆக்கிட்டாங்கன்னு வடிவேலு சொல்வார்ல, அதே மாதிரி 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்றாங்களா இல்லையா பாருங்க. பட் இருந்தாலுமே ஏன் சார் எந்த கூட்டணி கட்சிகளுமே சரி இல்லை இவருமே சரி கூட்டணியும் சேர மாட்டேன்றாங்க விஜயர்கள்ட்ட? அவங்க லட்சணம் அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சிருக்குது, அதனாலதான் யாரும் போல. பெரிய கட்சிகள் ஓகே, சின்ன கட்சியாவது போய் விஜய் அவர்கள் யாரு? சரிங்க, இந்த பக்கம் ஏதோ திமுக இல்ல அதிமுக இவங்களோட கூட்டணியில இருந்தாலாவது ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சார் விஜயும் யோசிக்கணும். அங்க போய் சேர்ந்து சீட்டு தான் கொடுப்பாங்க, ஓட்டு யார் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க ஒதுங்கி இருக்கலாம் இல்லையா? இதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அரசியல்வாதிகளை நீங்க குறைச்சி இடம் போடாதீங்க. ஒரு சிலர் அண்ணன் செங்கோட்டையன் மாதிரி அவர் வந்து வேற வழி இல்லை, அவருக்கு வந்து வேற வழி இல்லாததுனால தான் போனார். புரியுதுங்களா? கட்சி தலைமைக்கே நீங்க கெடு விதிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் விட்டு வைப்பாங்களா? அதனால வேற வழி இல்லை, அங்க போய் சேர்ந்தார் அவரு. மற்றபடி அங்க போனா வந்து ஜெயிச்சிடலாம், நம்ம டெப்டி சிஎம் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு புடலங்காயம் கிடையாது. அதே மாதிரி தான் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியாதா இங்க போனா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. அதனாலதான் யாரும் போல. ஆரம்பத்துல அண்ணன் திருமா அவர்கள் சொன்ன மாதிரி தீபாவளி ஆஃபர் கொடுத்தாரு, வாங்க கூட்டணி ஆட்சின்னாரு.
அவ்வளோ சொல்லியும் யாரும் போல. அவங்களுக்கு 80 சீட்டு கொடுக்குறோம், டெப்டி சிஎம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூட காங்கிரஸ் போகலன்றாங்க. அப்போ உங்க லட்சணம் இப்போவே தெரிஞ்சு போயிடுச்சு. இதில் உக்காந்தீங்கன்னு 45%, 50%. ஏங்க உங்க தலைவரோட கெப்பாபிலிட்டி தான் உங்களுக்கு அன்னைக்கே தெரியும்ல. அப்புறம் எதுக்கு கூட்டணி கட்சியெல்லாம் வாங்கன்னு சொன்னீங்க? யாரும் வர வேணாம், வந்தீங்கன்னா அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு போங்க. எங்களுக்கே 50% இருக்குது. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் நக்கலா போட்டிருந்தாங்க, அது பார்த்த உடனே எனக்கு டைட்டில் இப்படி தான் வச்சிருந்தாங்க, தமிழக தேர்தல் ரத்தாகிறதா அப்படின்னு. பெஜாராயிட்டேன் நான். என்னடா அதுன்னு தேர்தல் கமிஷன்ல வந்து அவசரமா வந்து ஒரு குழு கூடி முடிவு எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி எஸ்ஐஆர்லாம் பண்ணாங்க. இப்போ வந்து தேர்தல் அனௌன்ஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் வந்து ஆல்ரெடி தாவேகா 60% டச் பண்ணிடுச்சு. அந்த எலெக்ஷன் செலவையாவது குறைக்கலாம் இல்லையா? ஏன்னா 50%னாலே வேற யாரும் ஜெயிக்க முடியாது. 60% வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து மற்ற கட்சிகள்லாம் டெபாசிட்டே வாங்குமான்னு தெரியாது. இதுக்கு எதுக்கு எலெக்ஷன் வச்சுக்கினே எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் 30 லட்சமா என்ன ஏதோ செலவு பண்ணலான்னு வேற சொல்லிக்கிறாங்க. 3 அணிகள் 4 அணிகள் இருக்கின்றன. அது இல்லாமல் சுயேட்சைகள் இருக்காங்க. எத்தனை 1000 கோடி செலவாக போகுது, அதையாவது தடுத்து நிறுத்தலாமே அப்படின்னு எலெக்ஷன் வேணாங்க. இவர் தான் 234 தமிழ்நாட்டு முழுக்க மதுரை கிழக்கு விஜய், சென்னை மேற்கு விஜய், திருநெல்வேலி தெற்கு விஜய், இப்படி எல்லாத்துக்குமே விஜய்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கதா கேள்வின்னு ஒருத்தர் நக்கலா ஒரு ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாரு. அதை பட்ச பெற ஓஹோ இப்படியா அப்படின்னு போச்சு. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா தொகுதியிலும் விஜய். நம்ம அன்னைக்கே சொன்னோம்ல, கரெக்ட். நீங்க என்ன பண்ணுங்க, பிரச்சனையே வேணாம். விசில் இப்ப தெரிஞ்சு போச்சு. விசில் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்து, தாவேகா 3 எழுத்து, வெற்றி 3 எழுத்து, தோல்வியும் 3 எழுத்து. அதனால எல்லா தொகுதியிலையும் விஜய் நிக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து விஜய்ன்ற பேர்ல அவங்க கட்சியில யாரும் இருக்க மாட்டாங்களா? அவங்கள நிறுத்தி வச்சுட்டு பாருங்க, விசில் இருக்கா, விஜய் இருக்கா, அவ்வளவுதான் அப்படின்ட்டு 234 தொகுதியிலையும் விஜய் போட்டி போட்டாங்கன்னு சொன்னா 234 விஜய் சட்டசபையில இருப்பாங்க. மு.க. ஸ்டாலின் இருக்க மாட்டாரு, எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாரு, நயினார் நாகேந்திரன் இருக்க மாட்டாரு, செல்வ பெருந்தகை இருக்க மாட்டாரு, யாரும் இருக்க மாட்டாங்க. எங்க திரும்பினாலும் விஜய் மட்டும் தான் இருக்கும். அப்படியே அள்ளி போட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். இது நல்ல ஐடியா சார். தாவே கவர்னர்ல அதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. சொன்ன மாதிரி சார், நிச்சயமா நம்ம விலையில்லா ஆலோசனை தான் அள்ளி கொடுக்குறோமே. எப்படின்னா சார், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிற்கும் போது பன்னீர்செல்வம் மாதிரி பாருங்க, என்னை தோக்கடிக்கிறதுக்காக இத்தனை பேர் நிக்க வச்சாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி விஜய்னு ஒருத்தர் ஒரு இல்லாமையா போயிருவாங்க. அதானே அப்படியே இருந்தாலும் கப்புன்னு உடனே வந்து கெசட்ல பேரை மாத்திட்டு இவர் தான் விஜய் அப்படின்னு சொல்லி நிறுத்திருங்க. சொன்ன நல்ல ஐடியாவா இருக்கு சார். ஆனா சார், நேற்றுக்கு வந்து அந்த ஜனநாயகம் படத்துல வந்து கோர்ட் சொல்லியிருக்காங்க, அதாவது மத ரீதியான விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்குது ஜனநாயக படத்தில் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அப்போ காஷ்மீர் ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் கேரளா ஃபைல்ஸு, இதுலாம் மத ரீதியான பிரச்சனைகள்லாம் இல்லையா சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. நடந்த விஷயங்களை அப்படியே சொல்லியிருக்காங்க. காஷ்மீர் ஃபைல்ஸு, கேரளா ஃபைல்ஸ், சரியா? நடந்த விஷயங்களை சொல்வதற்கும் கற்பனையான கதைகளில் வந்து மத ரீதியான விஷயங்களை கொண்டு வருவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்தது பராசக்தி. இது வந்து நடந்த வரலாறுன்னு சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில என்ன சொன்னாங்க? என்ன வரலாறு, என்ன நடந்தது, நீங்க என்ன போட்டுக்கிறீங்க, தலைகீழா மாத்தி வச்சுக்கிறீங்க, கேட்டாங்களா இல்லையா? அப்ப வரலாற்றை திருத்தி எழுதினாலும் கஷ்டம், இருக்கிறத இருக்கிறபடி காமிக்கணும். இப்போ இந்த யூதர்கள் விஷயம் எடுத்துக்காங்க, எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. சமீபத்தில் அமேசான் பிரைம்ல வந்து நியூரம்பர்க் அப்படின்னு ஒரு படம் அட்டகாசமா எடுத்திருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. இப்போ கேட்கலாமா, இன்னும் எத்தனை காலம் தாங்க அதை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. நடந்த வரலாற்று உண்மைகள் அடிப்படையில் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இவங்களை அவங்களா, அவங்கள இவங்களா, இப்படியெல்லாம் ஒன்றும் மாற்றலை. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையா படம் எடுத்திருக்காங்க. ஸோ கதையில வந்து நீங்க தேவையில்லாம, ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி ஓட்டுகளை நம்பி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் திமுகவுக்கும் வந்து பிரச்சனையா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற மைனாரிட்டி ஓட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்க திரைப்படத்துல இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரீங்கன்னா, அரசியல் மத அரசியல் நீங்க பண்ணிட்டு போங்க. அது இன்னைக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்க பாடு இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா திரைப்படத்துல வந்து மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரியோ இல்ல வந்து ஒரு மதத்தை வந்து இழிவுபடுத்துற மாதிரியோ நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா அப்ப சென்சார் போர்டில் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நீங்க எதுக்கு அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க? அப்ப அந்த மாதிரி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, கோர்ட்ல போய் சொல்லுங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்படி சொல்ல முடியல அப்படின்னா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிக்கணும். தண்டனை இந்த சென்ஸ், படம் தள்ளி போச்சு, கட்டு போட்டாங்கன்னா நீங்க வந்து வாயை கட்டி போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். சும்மா உதார விட்டுட்டு இருக்க முடியாது. இன்னி வரைக்கும் வந்து அந்த படத்தை பத்தி உங்களால பேச முடியல. அப்ப அவங்க சைட்ல ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியுது இல்ல படத்துல.
அதனால தானே ஏங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அது பாருங்க, ஒண்ணுமே இல்லாத படம் இதை வந்து நாங்க வந்து வெளிநாட்டுல ரிலீஸ் பண்றோம், நீங்க எல்லாம் பாருங்க, இல்ல யூடியூப்ல ரிலீஸ் பண்றோம், அதுக்கு சென்சார்லாம் தேவையில்லைல்ல. யார் வேணா ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு லாங் ஃபிலிம்னு ரிலீஸ் பண்ணிட்டு போங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு மக்கள் முன்னாடி அந்த கேள்வியை வைங்க. அதை விட்டு வாய் மூடின்னு இருந்து அழுத்தத்துக்கு பயப்படுற மூஞ்சி மாதிரியா இருக்குது. இல்லைங்கண்ணா நீங்க ரொம்ப தைரியமானவர்ண்ணா, நீங்க யாருங்கண்ணா, புறாவுக்கே பெல் அடிச்சவர்னா, இப்படிதான் சொல்லிட்டு போனோம், என்னையும் அந்த மாதிரி உட்காந்துட்டு கை தட்ட சொல்றீங்களா? ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான ஐடியாக்களை தாவேக்கவனருக்கு கொடுத்ததுக்கு இளைய பாரதம் சார்பாக நன்றி சார். நன்றி விக்ரம். ஆனா இதுக்காக கட்சியில எந்த பொறுப்பையும் எல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே பொறுப்பானவர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களோட போய் சண்டை போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார்.